உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பெருமாள்புரம் பெருமாள் நாட் பேசுகிறேன். பொன்னனின் வாழ்வில் ஒரு நாள் என்ற இந்த சிறுகதையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அதிகாலை வேளையில் பொன்னன் தன்னுடைய வெளியூர் பிரயாணமாக அவசரமாக கிளம்பி கொண்டிருக்கிறான். தன்னுடைய பணியின் நிமித்தமாக அவன் சென்னை பட்டணத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதற்காக அவசரமாக தன்னுடைய வாகனத்தில் கிளம்பி கொண்டிருக்கின்றான். தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் கிளம்பி கொண்டிருக்கின்றான் பொன்னன். அங்கே கிளம்பி கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு வயதான தோற்றமுடைய ஒரு நபர் பொன்னனின் வாகனத்தை மறிக்கிறார். பொன்னனும் ஏதோ வயதானவர் போல எங்கேயோ போகணும் போல் அவசரமாக என்று தனது மனதுக்குள் எண்ணியவனாய் வாகனத்தை நிறுத்துகிறான். தம்பி, நான் இந்த புது பஸ் ஸ்டாண்டு வர போகணும்பா, கொஞ்சம் உங்கூட என்னை ஏற்றுக்கிறியா? என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க? வாங்க, உதவி செய்யத்தானே என்னை இறைவன் படைத்திருக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாத்தா, நீங்கள் எந்த ஊர்? தம்பி, நான் அம்பாசமுத்திர பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் தம்பி. இங்கே என்ன விஷயமா வந்தீங்க? நான் இங்கே பெருமாள்புரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறேன் தம்பி. எவ்வளோ சம்பளம் தாத்தா? 6500 தான் தம்பி சம்பளம். ஓகே தாத்தா. என்ன இந்த வயசான உங்களுக்கு வயசு ஒரு 70 இருக்குங்களா? ஆமாம் தம்பி, எனக்கு 75 வயசாகுது தம்பி. இன்னும் இந்த வயசுலேயே நீங்கள் உழைச்சி சாப்பிட்றீங்களே, உங்களை பார்த்தா ரொம்ப உண்மையிலே பெருமையாக இருக்குது தாத்தா. தம்பி, உடல் வேலை செய்ய மனசு இல்லை தம்பி, ஆனால் உடல் தெம்பு இல்லை. ஆனால் என்னுடைய கதையை கேட்டால் கண்ணீர் சிந்திடுவோம் தம்பி. அதாவது நான் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கேன் தம்பி. எனக்கு ஒரே ஒரு பையன். என் மனைவி இப்போ இறந்துட்டாங்க. ஸோ ஒரே ஒரு பையன். அவனை கஷ்டப்பட்டு நானும் என் மனைவியும் சீராட்டி பாராட்டி நல்லா படிக்க வச்சேன் தம்பி. இப்போது ஒரு தனியார் கம்பெனியில் 20,000 சம்பளத்தில் வேலை பார்க்குறான். அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு தம்பி. ஸோ அவ்வளோ பாசமாக வளர்த்து என்ன தம்பி பிரயோஜனம்? பையன் இப்போ தனியாக இருக்கிறான், நான் ஒரு வீட்டில் தனியாக இருக்கிறேன். அதாவது நீ உன்னோட பொழப்பா பார்த்து போ, நான் என்னோடய வழியை பார்த்து போகிறேன். உனக்கெலாம் என்னால் உன்னை பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் தம்பி. கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த பையன் இப்படி பண்ணிட்டான்ங்கிற மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் என்ன செய்கிறது? இறைவன் நம்மளுக்கு உழைக்க தெம்பு கொடுத்துருக்கான் தம்பி. அதனால் நான் உழைக்கிறேன் தம்பி. அதாவது யாருக்கிட்டேயும் போய் கையேந்தவும் மனசு இல்லை தம்பி. அதனால் இருக்கிற வரைக்கும் உழைக்கணும் தம்பி. உழைச்சிட்டு இருக்கும்போதே என்னோடய உயிர் போயிடணும் தம்பி, அதான் என்னோடய ஆசை தம்பி என்று சொல்லி முதியவர் தன்னுடைய கண்ணீர் கலந்த வேதனையுடன் பொன்னனிடம் தன்னுடைய வரலாற்றை கூறுகிறார். இதை கேட்டு பொன்னனின் கண்களிலும் தண்ணீர் தாரை தாரையாக, அதாவது கண்ணீர் தண்ணீராக தாரை தாரையாக கொட்டுகிறது. என்ன தம்பி, என் கதையை கேட்டு நீங்களே அழுறீங்க? எதுவுமே மாற்ற முடியாது தம்பி. ஆண்டவன் அன்னைக்கே விதி எழுதி வச்சிட்டான் தம்பி. நான் கடைசி வரை உழைச்சி தான் சாப்பிடணும் அப்படின்னு. சரி தம்பி, நீங்கள் வருத்தப்படாங்க தம்பி. புது பஸ் ஸ்டாண்டு தம்பி நான் இறங்கிக்கிறேன். தாத்தா, டீ சாப்பிட்றீங்களா? இல்லை தம்பி, நான் உழைக்காமல் யார்கிட்டையும் எந்த பொருளையும் வாங்குறதில்ல தம்பி. சாரி தம்பி, எதுவும் நினச்சிக்கிறாங்க, மன்னிச்சிருங்க தம்பி. நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் எதுவும் கையேந்தினது இல்லை தம்பி. என்னுடைய உடம்பு உழைச்சி களைச்ச உடம்பு தம்பி. இது வரைக்கும் நான் மருத்துவமனைக்கு என்றைக்குமே போனதில்லை தம்பி என்று தன்னுடைய வரலாற்றை கூறுகிறார் பெரியவர். கண்ணீர் கலந்த கனத்த இதயத்தோடு பொன்னன் தாத்தாவை வழி அனுப்பிவிட்டு சென்னைக்கு புறப்படுகிறார். இந்த சிறுகதைக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறையா முதியவர்கள் தன்னம்பிக்கையுடன் வாழ்கிறார்கள், சிலர் தன்னம்பிக்கையை விட்டு விடுகிறார்கள். இந்த தாத்தாவின் தன்னம்பிக்கையை பாருங்கள். கடைசி வரை தான் உழைத்து வாழ வேண்டும், உழைத்து கொண்டிருக்கும்போது உயிர் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எத்தனையோ பெற்றோர்கள் இப்படிதான் பிள்ளைகளை சீராட்டி பாராட்டி வளர்க்கிறார்கள். ஆனால் முதுமையான தருணத்தில் பிள்ளைகள் பெற்றவர்களை கவனிக்க மறந்து விடுகிறார்கள். வணக்கத்துடன் விடைபெறுவது பெருமாள்புரம் பெருமாள். நாட் 7.